தமிழ் லிட்ரேச்சரில் ரொம்ப கான்ட்ரவர்சியாக பேசப்படக்கூடிய ஒரு நாவல் தான் அம்மா வந்தாள், ரிட்டன் பை ஜானகி ராமன். இந்த நாவல் படிக்கும்போது எனக்கு ஒரு சில கேள்விகள் மனசுக்குள்ளே வந்துச்சு. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, அதனுடைய ரீசன் என்ன, இந்த மாதிரி நல்ல கேள்விகள் வந்துச்சு. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த புக்கில் கிடையாது. அவங்க அப்படி தான் வாழ்கிறாங்க. அது ஏன், எதனால் அப்படின்னு உள்ளதை பார்க்கலாம். வெல்கம் டு அம்மா வந்தாள் பை ஜானகி ராமன். இந்த புத்தகத்தில் மெயின் கேரக்டர்னு சொல்லக்கூடியது அப்பு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேதம் படிக்கிறதுக்காக அவர் பவானி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 ஸ்கூல் மாதிரி ஒரு இடத்துல வேதம் படிக்கிறார். கிட்டத்தட்ட 16 வருஷமாக படிச்சுட்ருக்காரு. அந்த வீட்லேயும் இன்னும் ஒரு இளம் பெண் இருக்காங்க, அவங்க பேர் இந்து. ஸோ அந்த இந்துவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடும். அதாவது சின்ன வயசு ஒரு 15-16 ஏஜ்லேயே மேரேஜ் ஆகிடும். மேரேஜ் ஆகி அங்கே டைவர்ஸ் மாதிரி அங்கே நிற்க பிடிக்காமல் திருப்பவும் இந்த வேதம் படிக்கிற அந்த இடத்துல வந்துடுறாங்க. அங்கே வந்து அப்பவும் 16வது வருஷம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். அந்த 16 வருஷம் அங்கேயே படித்து ஒரு குடும்பமாக அங்கேயே இருக்கான். அப்போ இந்து அப்புக்கிட்ட வந்து சொல்கிறா, எனக்கு ஒன்றை தான் ரொம்ப நல்லாவே பிடிக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று தான் பிடிக்கும், ஆனால் எனக்கு அறிவில்லாத வயசில் என்னை பிடிச்சி வேறு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். அப்போ அப்பு சொல்கிறேன், இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா 16 வருஷம் படிப்பு முடிஞ்சு நாளைக்கு அப்பு ஊருக்கு போகிறான், அவனுடைய சொந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பு சொல்கிறேன், இதெல்லாம் செட் ஆகாது. அதுக்கு அடுத்த நாளே பவானி அம்மாள், அவங்க தான் அந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் மாதிரி, அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்பு ஊருக்கு கிளம்புறான். 16 வருஷம் தாண்டி ஊருக்கு போகும்போது அங்கே அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஒரு 3 தங்கச்சி, அப்புவுக்கு ஒரு அக்கா, எல்லாருமே இருக்காங்க. இவனுடைய அப்பாவோட பேர் தண்டபாணி, அம்மாவோடைய பேர் அலங்காரத்தம்மா. ஸோ எங்கள் அம்மா இவங்ககிட்ட ரொம்ப நல்லாவே பாசம். அந்த டைமில் இவனோட தங்கச்சி எல்லாருமே நல்லா பாசம் காட்டுறாங்க. சிவசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வீட்டில் வராரு. இவங்க அம்மாவும் தனியாகவும் ரூமில் எல்லாம் போகிறாங்க. அவங்க நிறைய நேரம் அங்கே இருக்காங்க. இது ஒரு நாளைக்கு கிடையாது, வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள். இவனுடைய அப்பா தண்டபாணி அதை பார்க்குறாரு. பார்த்தாலும் அது தெரியாத மாதிரி இருக்கார். அப்புவுக்கு ஒன்றுமே புரியலை. ஊரில் எல்லாமே தப்பாக பேசுகிறாங்க, அப்புவுக்கு இது தப்பாக படுது. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவனுடைய அம்மா ஒரு அஃபேர், அந்த சிவசுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஒரு அஃபேர் வச்சுருக்காருன்னு அவனுக்கு தெரிய வருது. அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்படி இருக்கும்போது பவானி அம்மாள், அவன் முன்னாடி இருந்த அந்த அந்த வீடு முன்னாடி, அவன் அந்த வேதம் கற்றுக்கிறதுக்காக அந்த வீட்டில் பவானி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து அவன் திரும்பவும் பவானி அம்மாவை பார்க்குறதுக்காக அவனுடைய அந்த ஸ்கூல், வேதம் படித்த அந்த ஸ்கூல் அவன் திருப்பி போகிறான். போகும்போது இந்துவுக்கு இதுக்கு முன்னாடி இதெல்லாமே தெரியும், இவனுடைய அம்மா இந்த மாதிரி தான் தெரியும். அப்போ பவானி அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் நீ திரும்பி போக வேண்டாம், இந்த ஸ்கூலையும் எல்லாமே உன் பேரில் நான் எழுதி வச்சிடுறேன், நீயும் இந்துவும் சேர்ந்து இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவனும் ஓகே சொல்கிறான். அப்போ அவனுடைய அம்மா அலங்காரத்தம்மா திரும்பி அந்த ஸ்கூலில் வராங்க. வந்து கேட்குறாங்க, நீ என் கூடயே வந்துட்டு நம்ம வீட்டிலே போயிடலாம். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் வரல, நான் இங்கே இருக்கேன். அப்போ அலங்காரத்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நான் காசிக்கே போயிடுறேன், நான் இனிமேல் வீட்டில் போகலை, ஏன்னா நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். இந்த பாவத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் ஒன்றுனா இந்த ஸ்கூலில் வேதம் படிக்க விட்டேன். 16 வருஷம் நீ படித்து திருப்பி வரும்போது உன் காலில் விழுந்து அழுது என்னுடைய பாவத்தை எல்லாத்தையுமே நான் கழுகணும், அதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் நீ திரும்பவும் இந்த வேதம் கற்கிற இதே ஸ்கூலில் நீ வந்திருக்க, அதனால் நான் இனிமேல் வீட்டில் போகிறதுனால எனக்கு எந்த பலவும் கிடையாது, நான் காசிக்கே போயிடுறேன்னு சொல்லி அவங்க காசிக்கே போகிறாங்க. அப்பவும் இந்துவும் சேர்ந்து அந்த வேதம் அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்குறாங்க. ஸோ இப்படியே இந்த ஒரு நாவல் முடியுது. இது ரொம்ப கான்ட்ரவர்சியான நாவல். எதனால் அவனுடைய அம்மா அலங்காரத்தம்மா அந்த சிவசுன்னு சொல்லக்கூடிய நபர் கூட அஃபேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியாது. இந்து மேரேஜ் ஆகி அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து திரும்பவும் இந்த வேதம் படிக்கக்கூடிய ஸ்கூலில் வருவாங்க. அந்த இந்துவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாகவே இருக்கும், அது ட்விஸ்டாகவே இருக்கும். எதனால் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அது நடந்திருக்கும். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள ஒரு நாவல் தான். இன்னும் பல விமர்சனங்களையும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாவல் தான் இந்த நாவல் அம்மா வந்தாள் பை ஜானகி ராமன்.